வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் ராமமூர்த்தி அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி கண்ணன் சொல்றாரு, பெங்களூர் தனிக்கோர்ட்டு வழங்கிய தண்டனையால ஜெயலலிதாவின் எதிர்காலம் முடிந்துவிடும் என்று நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த வழக்கின் தீர்ப்பால ஜெயலலிதாவுக்கு சிறு சறுக்கல் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா நாம் பார்த்து கேட்டு படித்த வகையில அவருக்கு மக்கள் மத்தியில் அனுதாபமும் ஆதரவும் பெருகி இருக்கிறது அப்படின்னு கண்ணன் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் கண்ணன் மட்டும் இல்லை, பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த அனுதாபம் பெருகி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து அதாவது என்ன நடக்கணுமோ அதுக்கு நேர்மாறாக ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. இந்த தண்டனையின் மூலமாக என்னென்னா, நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சட்டம் உங்களை விட உயர்ந்தது அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பினுடைய அடிப்படையே. ஆனால் அதுக்கு மாறாக என்னென்னா, நீதிமன்றத்தால் தண்டனை அளிக்கப்பட்ட பிறகும் அவருக்கு அனுதாபம் பெருகி இருக்குங்கிறது ஒரு புறம். ஆனால் அந்த அனுதாபத்துக்கு காரணமே திமுகங்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி விக்ரமாதித்யன்ற வேதாளம் கேட்குற கேள்வி மாதிரி தான் இருக்குது. ஸோ சார் 66 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ரூபா ஃபைன்னா 1,76,000 கோடிக்கு எவ்வளோ ரூபா சார் ஃபைன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. ஸோ ஆக இந்த அனுதாபத்துக்கான பிரதான காரணமே திமுக மீதான அந்த ஊழல் இமேஜ், அதுதான் இந்த அனுதாபத்துக்கு காரணமாக இருக்கின்றது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்ணன் அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய கட்சியினுடைய பொறுப்பான எந்த தலைவரும் அம்மையார் அவர்களுடைய எதிர்காலம் இத்துடன் முடிந்து போனது என்று யாருமே சொல்லலை. யாரோ அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொன்னால் அது தப்பு என்பது போல் இவர் அறிக்கை கொடுத்திருப்பது ரொம்ப வினோதமானது. இன்னொரு ஆனால் அவரே நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல் ஒரு சிறு சர்க்கல் அப்படிங்கிறார். சிறு சறுக்களுக்கா சனிக்கிழமை அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம், கலவரம், பரபரப்பு, கண்ணீர் எல்லாம்? என்னுடைய கணிப்பு என்னன்னா, அம்மையார் அவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மோசமான அரசியல் பின்னடைவு. அது அவங்க உள்ளூர உணர்ந்திருக்காங்க. அதனால இவ்வளவு தவிப்பு அந்த கட்சி தலைமை. சாதாரண தொண்டர்களுடைய உணர்வுகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அப்புறம் இன்னொரு புறம் ஒரு நண்பர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அது அவருடைய கருத்து அல்ல, பொதுவாக பல பேர் சொல்கிறத தான் அவர் சொல்கிறாரு. அனுதாபம் பெருகி இருக்கு அப்படின்னு. இதுதான் பெரிய கொடுமை நம்ம நாட்டு ஜனநாயகத்தில். அவர் சரியாக சொன்னது போல் ஒரு சட்டத்தின் தீர்ப்பை சட்டத்தின் தீர்ப்பாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்குள் ஒரு அரசியலை நுழைத்து பார்ப்பது என்பது ஒரு வேதனையான அம்சம். சட்டப்படி இது ஒரு கட்டத்தில் வந்திருக்கிற தீர்ப்பு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய அனைத்தும் அரசியல் கலப்பு இல்லாமல் நடந்தால் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வராது அப்படின்னு ஒரு அதோட சேர்த்து பார்க்கலாமா? இல்ல, இப்ப நான் என்ன கேட்கிறேன், அரசியல் கலப்பு இருக்கா இல்லையா என்பது எப்படி உறுதிப்படுத்துறது? உறுதிப்படுத்த முடியாத, அதாவது உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழல்ல மக்கள் இப்படி நினைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கத்தானே? இல்ல, அப்படி நினைக்க கூடாதுங்கிற என்ன அர்த்தத்தில் சொல்ல வரேன். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை 18 ஆண்டு காலம் நடக்குது. அதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள், சட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அவ்வளவும் கொடுக்கப்படுது, கடைசி வரைக்கும் இழுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ அவர் கேட்டது போல் மக்கள்கிட்ட என்ன இருக்குது, 100 கோடி அபராதம் என்பது சரிதானா என்பதெல்லாம் வருது. இதெல்லாம் சரியா இல்லையா என்று யோசிக்காமலாம் நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருப்பார். சரி, அவர் தவறாகவே நீதிபதி தீர்ப்பு கொடுத்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய நிவாரணம் என்ன? மேல்கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்வது தானே. அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இவ்வளவு பரபரப்பை, கலவரங்களை உருவாக்கியது என்பது நல்ல வேளையாக நேற்று மீண்டும் தணிந்திருக்கிறது. ஆனால் உருவாக்கியது என்பதற்குள் ஒரு அரசியல் இருக்குங்கிறேன் நான் இப்ப. ஏன்னா ஒரு சட்டத்தின் தீர்ப்பை சட்டத்தின் தீர்ப்பாக மட்டும் எடுத்துக்கொண்டிருந்தால் அதில் அரசியல் ஆதாயம் பெற முடியாது என்று அதிமுக தலைமை நினைக்கிறதோ என்றுதான் நாம கருத வேண்டியிருக்கிறது. அப்ப இதை ஒரு பரபரப்பாக்கி, அப்ப நண்பர் போன்றவங்களே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை உருவாக்கி பாங்க, என்கிட்ட இப்படி பேசுறாங்க என்ன சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்குறாங்க. அவர் சொன்ன ஒரு காரணமும் இருக்கக்கூடும். சரி, அதை நான் இப்படி போஸ்ட் பண்ணுறேன், எந்த கட்சி தான் யோக்கியம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வேற போய் சேர்ந்துருக்கு. இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் 2 தான் பிரதான கட்சி, 2 மீதும் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இதெல்லாம் சேர்ந்து சில மனநிலையை உருவாக்கியிருக்கலாம். பட் ஆனால் அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும், இன்னும் சொல்ல போனால் ஊடகங்களுக்கும் சமூகவியலாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கு உள்ள பொறுப்பு என்னன்னா, நம்ம நாட்டுடைய ஜனநாயக கட்டமைப்பை மேலும் செழுமைப்படுத்த,
தயவு செய்து நீதிமன்ற தீர்ப்பை நீதிமன்ற தீர்ப்பாக பாருங்கள். அதிலே உங்களுக்கு பாதிப்பு என்று கருதுவீர்களேயானால் மேல் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள், அந்த வாய்ப்பு இருக்கிறது என்கிற முறையில் மக்களுடைய மனோநிலையை செழுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் நினைக்கிறேன்.